कृष्णा राधिकापते नन्दनन्दना कृष्णा रुक्मिणीपते गरुडवाहना कृष्णा गोपिकापते शरणुमोहना कृष्णा प्रभो सद्गते जय जनार्दना कृष्णा राधिकापते नन्दनन्दना कृष्णा रुक्मिणीपते ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய என்று திருப்பதியிலிருந்து கோசாலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பினை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருமலை திருப்பதி தேவஸ்தான செயலாட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகளை வரவேற்று இதோ இந்த கோசாலைக்குள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கோசாலை கிருஷ்ணாஷ்டமியை முன்னிட்டு கோசாலையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிறப்பு கோபூஜை இப்பொழுது நாம் சேவிக்க உள்ளோம். இந்த கோபூஜை நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ. அருணா. இந்த கோசாலையில் எம்பெருமான் கிருஷ்ணன் வேணுகோபால சுவாமியாக எழுந்தருளி அங்கிருக்கும் கோவுக்களை அவர் சேவித்துக் கொண்டிருப்பார். அதாவது அவற்றை எல்லாம் சம்ரட்சணை செய்யும் இடத்திலே அந்த வேணுகோபால சுவாமியை எழுந்தருள பண்ணி சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன தினந்தோறும். இன்று கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்று விசேஷமான நன்னாள் சனிக்கிழமை. இந்த வேளையிலே அந்த கோபால கிருஷ்ணன் வேணுகோபால சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் அதன் பிறகு அந்த கோக்களுக்கு பூஜையும் நடத்தப்படுகிறது. எதற்காக இந்த சிறப்பு பூஜைகள் என்றால், ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்திலே கிருஷ்ண பகவான் இந்த மாதத்திலே ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியன்று தேவகி வசுதேவருக்கு நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயணः பரः நாராயண பரோ ஜ்யோதிராத்மா நாராயணः பரः யச்ச கிஞ்சித் ஜகத்யஸ்மின் த்ருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பஹிஷ்ச தத்சர்வம் व्याप्य நாராயண ஸ்திதः आशुष्यशानो वृषभो न युद्ध्वा घनाघनः क्षोभणश्चरुषणीनाम् सङ्क्रन्दनानिमिष एकवीरः शतगुंसेना अजयत्साकमिन्द्रः सङ्क्रन्दनेनानिमिषेण जिष्णुना युत्कारेण दुश्च्यभनेन धृष्णुना ஓம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கோவிந்தா கோவிந்தா என்று அந்த வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோவிலிலே இதோ கோபூஜை மகோத்சவம் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தால் செயல்பட்டு வரும் இந்த கோசாலையானது திருப்பதியிலிருந்து சந்திரகிரி செல்லும் வழியிலே அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கோசாலையில் கோக்களை பராமரிப்பதற்காக பெரிய நிலப்பரப்பளவிலே கோக்கள், எருதுகள் மற்றும் யானைகள், குதிரைகள், மற்ற விலங்கினங்கள் கூட இங்கே சம்ரட்சிக்கப்பட்டு பராமரித்து வருகின்றனர். அந்த கோக்களை எல்லாம் காப்பாற்றும் கோபாலன்
இங்கே வேணுகோபால சுவாமியாக எழுந்தருளி அந்த கோக்களையும் அங்கு பணிபுரியும் அலுவலர்களையும் அனைவரையும் கூட ரட்சிக்கிறான். இதோ கையிலே புல்லாங்குழல் வைத்துக்கொண்டு அந்த வேணுகோபால சுவாமி நமக்கு எழுந்தருளி அருளி செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு விசேஷமான பூஜைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தையும் நமக்கு பகவான் அளித்துள்ளார். திருமலையிலே வேங்கடவனாகவும் இங்கே வேணுகோபால சுவாமியாகவும் எழுந்தருளிருக்கும் அந்த பகவான் இதோ நமக்கு தரிசனத்தை தந்து கொண்டிருக்கிறார். எந்த விதமாக என்றால், தன்னுடைய புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு ஊதும் பொழுது அந்த குழலானது குழலின் ஓசையை கேட்டு கோக்கள் தன்னுடைய நிலையை, அதாவது உண்ணும் நிலையை கூட மறந்து விடுகிறதாம். ஆனிரைகள் என்று கூறுவார்கள். அந்த ஆனிரைகள் பசியை கூட மறந்து யமுனா நதிக்கரையிலே அந்த வேணுகோபாலனுக்காக, கிருஷ்ணனுக்காக காத்து கொண்டிருப்பார்களாம். பக்தர்களே, இதோ ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த வேணுகோபால சுவாமிக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சக சுவாமி. நாமும் அந்த நீராஜனங்களை கண்களிலே ஒற்றிக்கொண்டு சேவிக்கலாம் அந்த கோபாலனை. கோபாலன் என்றால் கோக்களை பராமரிப்பவன். கோக்களின் மீது உண்மையான பக்தி கொண்டு, அன்பினை கொண்டு அந்த கோக்கள் இவனிடம் தங்களுடைய பாசத்தை கூட அந்த கிருஷ்ணனுக்கு காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஆனிரைகளை சம்ரட்சிக்கும் அந்த சேவகன் தான் கோபாலன். அவனைத்தான் கோபாலன் என்கிறார்கள். பூபாலன் என்றால் பூமியை எல்லாம் ஆள்பவன். தன்னுடைய ஆதிக்கத்திலே வைத்துக்கொண்டு அந்த பூமியை ஆண்டு அதற்காக அந்த பக்தர்களை ரட்சிப்பவன். இதோ இங்கே அந்த வேணுகோபால சுவாமியினுடைய கோவிலிலே திருமலை திருப்பதி செயலாட்சி தலைவர் அவர்களுக்கு தலையிலே பரிவட்டம் கட்டி மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் கோவில் சம்பந்தமான அந்த அர்ச்சகர்கள். இந்த கோசாலை என்பது மிகவும் பெரிய அளவிலே கோக்களை சம்ரட்சித்து கொண்டு அங்கே ஒரு அலுவலகம் ஏற்பாடு செய்து அதை பராமரித்து கொண்டு செயல்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த கோசாலையிலே தான் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு இந்த சிறப்பான ஒளிபரப்பினை, அதாவது கைங்கரியங்களை நம் நேரடி ஒளிபரப்பில் செவித்துக் கொண்டிருக்கிறோம். துவாபர யுகத்திலே மதுராவை தலைநகரமாக கொண்டு யாதவ அரசர்கள் ஆண்டு வந்த காலத்திலே யயாதி அரசனின் முதல் மகன் யதுன் இவன் ஆரம்பித்து வைத்ததே மாதவ வம்சம். அவர்கள் தேவகி வசுதேவன். மதுரா நகரத்தை தலைநகரமாக கொண்டு சூரசேனன் என்பவன் யாதவ வம்சத்தை பரிபாலனம் செய்து அரசாட்சி செய்து வந்தானாம். இதோ அந்த செயலாட்சி தலைவர் தலையிலே பரிவட்டம் கட்டிக்கொண்டு கோக்களுக்கு பூஜை செய்ய உள்ளார். அதாவது அங்கே பராமரிக்கப்பட்டு வரும் பசுமாடுகளுக்கு, பசுக்களுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெற உள்ளன. அவற்றை நேரடி ஒளிபரப்பில் சேவிக்கலாம். அப்படி அந்த சூரசேனனின் மகன் வசுதேவன், அந்த வசுதேவன் உக்ரசேன அரசனின் மகளான தேவகியை திருமணம் புரிந்து கொண்டான். தேவகி என்றால் உக்ரசேனனுக்கு அலாதி பிரியம், கம்சனுக்கு மிகவும் பிரியம்தான் தேவகி என்றால். இவர்கள் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தங்கையை வரிசைகளோடு புகுந்த வீட்டில் விடுவதற்காக சென்ற கம்சனுக்கு ஜய ஜனார்தனா கிருஷ்ணா ராதிகாபதே நந்தநந்தனா கிருஷ்ணா ருக்மிணீபதே கருட வாஹனா கிருஷ்ணா கோபிகாபதே சரணு மோகனா கிருஷ்ணா பிரபு சத்கதே ஜய ஜனார்தனா
कृष्ण राधिकापते नन्दनन्दना कृष्ण रुक्मिणीपते वैष्णवाकृते गुरो जगन्नायका गुरुवायूरप्पा प्रभो विश्वनायका चाणुरान्तका हरे दीनरक्षका दुर्मदान्तका कृष्ण कंसनाशका कमललोचना कृष्ण पापमोचना जय जनार्दना कृष्ण राधिकापते नन्दनन्दना कृष्ण रुक्मिणीपते ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கோவிந்தா கோபாலா கோவிந்தா என்று இதோ அந்த திருமலை திருப்பதி செயலாட்சி தலைவர், தேவஸ்தான செயலாட்சி தலைவர் பசுக்களுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு பசுமாட்டின் பின்புறத்திலே இருக்கும் அந்த மகாலட்சுமியை பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். மகாலட்சுமி ஆனவள் கோக்கள் முதலிலே கோவிலே ஸ்தானம் சம்பாதிக்க அனைவரும் கேட்க அலட்சியமாக இருந்து விட்டாளாம். அதன் பிறகு அனைவரும் குடிகொண்டார்கள். அந்த கோவிலே, அந்த பசுவிலே 33 கோடி தேவர்கள் இருப்பார்களாம். அப்படிப்பட்ட இடத்திலே இந்த மகாலட்சுமி தனக்கு இடமில்லையே என்று பசுமாடு சாணமிடும் இடத்திலே தனக்காக நிவாசத்தை ஏற்படுத்தி கொண்டாளாம். भूयो भूयो रयिमिदस्य वर्धयन्नो अभिन्ने खिल्ले निदधाति देवयुं न तानशन्ति न तार्वा गावो भगो गाव इन्द्रो मे अच्छात् गावः सोमस्य प्रथमस्य भक्षः इवाया गावः सजना स इन्द्रः इच्छामि धृता मनसा चिदिन्द्रम् यूयं गावो मेद यथा कृशञ्चित् अश्लीलञ्चित् कृणुथा सुप्रतीकम् भद्रं गृहं कृणुथ भद्रवाचः बृहद्वो वज उच्यते सभासु प्रजापते सूयवसगो रिषन्ते शुद्धापस्सु प्रवाणे पिबन्ते नावस्ते नैषतमाघशकुंसः परिवोहेते रुद्रस्य भृञ्ज्यात् उपेदमुपवर्चनम् आशुकोषुपभृच्यताम् उपरुधरस्य रेतसि उपेन्द्रतव वीर्ये नाम हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो मावः तां मावः जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं विन्देयङ्गामश्वं पुरुषानहम् अश्वपूर्वां रथमध्यां हस्तिनादप्रबोधिनीं श्रियं देवीमुपह्वये श्रीर्मा देवीर्जुषदाम् कांसस्मितां हिरण्यप्राकारामार्द्राञ्जलन्ते तृप्तां तर्पयन्ते पद्मे स्थितां पद्मवर्णां तामिह बह्वये श्रियं चन्द्रां प्रभासां यशसा ज्वलन्तीं श्रियं लोके देवजुष्टामुदाराम् तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मे नश्यतां त्वां वृणे आदित्यवर्णे तपसोऽधिजातो वनस्पतिस्तव वृक्षोऽथ बिल्वः तपसानुदन्तु मायान्तरायाश्च बाह्या लक्ष्मीः उपैतु मां देवसखः कीर्तिश्च मणिना सह प्रादुर्भूतोऽस्मिनाष्ट्रेऽस्मिन् कीर्तिमृद्धिं ददातु मे क्षुत्पिपासाफलान् ज्येष्ठामलक्ष्मीर्नाशयाम्यहम् अभूतिमसमृद्धिं च सर्वान् निर्णुतमे गृहात् गन्धद्वारान् दुराधरुषा नित्यपुष्टाङ्करीषिणीम्
ईश्वरीको सर्वभूतानां तामिहोपक्मये श्रियम् अनसः काममाकुतिं वाचः सत्यमश्रीमहि पशूनां रूपमन्नस्य मयि श्रीश्रयतां यशः कर्दमेन प्रजाभूता मयि सम्भवकर्तवा श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीम् आपसृजन्तु स्निग्धानि चिक्लीतवस मे गृहे निज देवीं मातरं श्रियं वासय मे कुले आर्द्रां यः करणीं यष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदोभावः आर्द्रां पुष्करिणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदोभावः तां महावः जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं प्रभूतं गावो दास्योऽश्वान् विन्देयं पुरुषादहम् महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात्। कृष्णा राधिकापते नन्दनन्दना कृष्णा रुक्मिणीपते गरुडवाहना कृष्णा गोपिकापते దాంట్లో ఆన్ చేయండి. ఇంకో దాంట్లో నెంబర్ 2 గంట చేస్తే చిన్నది 450. वैष्णवाकृते गुरो जगन्नायका गुरुवायूरप्पा प्रभो विश्वनायका चाणुरान्तका हरे दीनरक्षका दुर्मदान्तका कृष्णा कंसनाशका कमललोचना कृष्णा पापमोचना மிகவும் விசேஷமான பலனை அளிப்பது. மகா பிரம்ம ஹத்யா மகா பாதக தோஷங்கள் எல்லாவற்றையும் கூட போக்கும் குணமுடையது. 14 உலகங்களிலும் பூர்வ காலத்திலிருந்தே இந்த கோக்களை சம்ஹரிக்கும், அதாவது சம்ரட்சிக்கும் அந்த கைங்கரியங்களை நமது பெரியவர்கள் முதல் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். செய்தால் மிகவும் நல்லது. கோ சம்ரக்ஷணை என்பது ஒரு விசேஷமான கைங்கரியம். பகவானுக்கே தொண்டு செய்வது போல். ஏன் என்றால் அந்த ஆனிரைகள் பகவானுடைய அந்த புல்லாங்குழலின் ஓசையை கேட்டு தங்களுடைய பசியை கூட மறந்து விடுமாம். இதோ அந்த வேணுகோபால சுவாமியனுடைய கோவிலிலே, அங்கே கோசாலையிலே இந்த வேணுகோபால சுவாமியோட விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி அங்கே தினந்தோறும் பூஜைகள் நடைபெறுகின்றன. இன்று கோகுலாஷ்டமி தினத்தினை முன்னிட்டு அந்த கோக்களுக்கு சிறப்பான பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பக்தர்களுக்கும் கூட இங்கே அந்த நேரடி ஒளிபரப்பிலே இந்த சேவைகளை நாம் சேவித்துக் கொள்ளலாம். இந்த கோசாலை என்பது திருப்பதியிலிருந்து சந்திரகிரி செல்லும் வழியிலே அமைக்கப்பட்டுள்ளது. ஏராளமான கோக்கள் கூட இங்கே பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அப்படி கோக்களும் எருதுகளும் குதிரைகளும் யானைகளும் கூட இங்கே இந்த இடத்திலே பராமரிக்கப்பட்டு சம்ரட்சிக்கப்படுகிறது. வேணுகோபால சுவாமியினுடைய திருவாயினிலே புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு அந்த இசையை கூறும்பொழுது, அந்த இசையை வாசிக்கும் பொழுது, புல்லாங்குழலை வாசிக்கும் பொழுது கோக்கள் எல்லாம் கூட அந்த ஆனந்த கானத்திலே தங்களை மெய்மறந்து விடுகின்றனவாம். அப்படி யாதவ வம்சத்திலே கிருஷ்ண அவதாரத்திலே ஜென்மித்தவன்தான் இந்த வேணுகோபாலன் என்கின்ற கிருஷ்ண பகவான்.
துவாபர யுகத்திலே கிருஷ்ணனுக்கு மிகவும் பிராதானியம். பலராம கிருஷ்ணர் என்று கூறுவார்கள். அதே பலராமர் தான் துவாபர யுகத்திலே கிருஷ்ணனுக்கு மூத்த சகோதரனாகவும் கலியுகத்திலே வேங்கடவனுக்கு சேவைகள் செய்யும் ஆதிசேஷனாகவும் அவதாரம் எடுத்தவர். இந்த பலராம கிருஷ்ணர்கள் இருவரும் கூட பூரி ஜெகநாத தலத்திலே சுபத்ரையுடன் கொலுவீற்றிருந்து பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருப்பார்கள். இதோ வேணுகோபால சுவாமிக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய அந்த அவதாரமே இந்த கிருஷ்ண அவதாரம். மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களிலே கிருஷ்ண அவதாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட அவதாரத்திலே இங்கே வேணுகோபால சுவாமியாக கோ சம்ரக்ஷணை சாலையிலே இன்று கோகுலாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு கைங்கரியங்களை செய்து வருகிறார்கள். அப்படி சூரசேனனின் மகன் வசுதேவன், அந்த வசுதேவன் உக்ரசேன அரசனின் மகளான தேவகியை மனம் புரிந்து, தேவகி என்றால் உக்ரசேனனுக்கு அலாதி பிரியம், கம்சனுக்கு மிகவும் பிரியம்தான் தேவகி என்றால். இவர்களை திருமணம் செய்து மாமியார் வீட்டில் கொண்டு விடும் சமயத்திலே தங்கையை வரிசைகளோடு புகுந்த வீட்டில் விடுவதற்கு சென்ற கம்சனுக்கு ஒரு அசரீரி கேட்டதாம். தேவகி வசுதேவனுக்கு அஷ்டம கர்ப்பத்திலே பிறக்கும் குழந்தைதான் உன்னை சம்ஹரிப்பான் என கூறியதாம். கம்சன் பயந்து விட்டான். கண்கள் சிவக்க உக்ர உருவம் எடுத்து சர்ரென தேவகியின் கழுத்தை வெட்ட வாளை உருவினானாம். வசுதேவன் குறுக்கிட்டு, மைத்துனரே, அஷ்டம கர்ப்பத்தில் பிறக்கும் குழந்தையின் மூலம்தானே உனக்கு மரணம். தேவகி வயிற்றிலே பிறக்கும் குழந்தைகளை உனக்கு ஒப்படைக்கிறேன். கருணையை காட்டு, உன் தங்கையை கொல்லாதே என்று வேண்டிக் கொண்டானாம். கம்சன் அமைதியாக ரதங்களின் பின்னே திரும்பி தேவகி வசுதேவர்களை கைது பண்ண கூறினான். அன்றிலிருந்து உக்ரசேனரிடமிருந்து அரசை பெற்று கம்சன் பரிபாலனம் செய்தானாம். அப்படிப்பட்ட அந்த கம்சனின் சகோதரிதான் தேவகி. தேவகியை மணந்தவன்தான் வசுதேவன். வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று அந்த கிருஷ்ணனை போற்றுகிறோம். இன்று கோகுலாஷ்டமியை முன்னிட்டு சனிக்கிழமை மிகவும் விசேஷமான இந்த நாளிலே அந்த வேணுகோபால சுவாமியினுடைய தரிசனத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கோக்களுக்கெல்லாம் பூஜைகள் நடைபெற்றன. அந்த கைங்கரியங்களை நேரடி ஒளிபரப்பில் சேவித்தோம். ஜெய ஜனார்தனா கிருஷ்ணா ராதிகா பதே நந்த நந்தனா கிருஷ்ணா ருக்மிணி பதே என்று அப்படி இந்த கோ சம்ரக்ஷண சாலையிலே இதோ திருமலை திருப்பதி செயலாட்சி தலைவர் அனைத்து கோக்களுக்கும் பூஜைகள் செய்து அங்கிருக்கும் கோக்களுக்கு, அதாவது அவை தின்னும் புல்லையும் தானத்தையும் கொடுக்கிறார்கள். இப்படி விசேஷமான அலங்காரத்திலே வேணுகோபால சுவாமியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். 6 முறை கர்ப்பம் தரித்த தேவகி பிறந்த குழந்தைகள் அப்படியே கம்சன் கொண்டு சென்று சம்ஹரித்தானாம். இதோ இந்த கோசாலையிலே ஹோமங்கள் நடைபெற்று இப்பொழுது பூர்ணாகூதியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பூர்ணாகூதியிலே 16 வஸ்துக்களை ஒரு பட்டு வஸ்திரத்தால் மூட்டை கட்டி அதை இறுதியிலே பூர்ணாகூதி சமர்ப்பிக்கிறார். சேவிக்கலாம். யக்ஞரக்ஷக கோவிந்தா கோவிந்தா என்று. பகவானே, கிருஷ்ண பகவானே, கோவர்தனகிரிதாரி கோவிந்தா என்று சேவிப்போம். அப்படி 6 முறை கர்ப்பம் தரித்த தேவகி பிறந்த குழந்தைகளை அப்படியே கம்சன் கொண்டு சென்று சம்ஹரித்து விட்டான். 6 முறை சிசு மரணத்தை செய்து மகா பாதகத்திற்கு உள்ளாகினான்.
அந்த கர்ப்பமானது 7வது முறை கர்ப்பமானது யோக மாயை. அதன் மூலமாக கர்ப்பத்தை காப்பாற்றி வசுதேவனின் மனைவிகளான மற்றொரு மனைவி ரோஹிணி கர்ப்பத்திலே அமர்த்தினானாம். ரோஹிணி நந்தவிரஜ கோபியர்கள் வாழும் ரேப்பள்ளியிலே ரகசியமாக வாழ்ந்து வந்தான். கம்சனின் கண்களில் படாமல் அங்கே வந்திருந்தான். 7வது கர்ப்பம் தேவகிக்கு சிதைந்து விட்டது என நினைத்தனர். ஆனால் அனைவரும் திரும்பவும் 8வது கர்ப்பத்திலே ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைதான் கிருஷ்ணன் என்கின்ற பாலகிருஷ்ணன் கண்ணனாக அவதாரம் எடுத்தான். அசரீரவாணி கம்சனுக்கு 8வது கர்ப்ப குழந்தைதான் உன்னை சம்ஹாரம் செய்வான் என்று கூறியதை அவன் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தான். அவன் தேவகி கர்ப்பம் என்றாலே கண்களில் தூக்கம் சரிவர வராது. மனம் மிகவும் நொந்து கொண்டிருந்தான். எந்த வேலையை செய்தாலும் ஸ்ரீமன் நாராயணனே கண்முன் நின்று புன்முறுவல் பூத்து நின்று கொண்டிருப்பது போல் தோன்றியது. துவேஷத்தால் கோபப்பட்டானாம் கம்சன். தேவகிக்கு நிறை மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரம்மாதி தேவர்கள் சிறைச்சாலையிலே தேவகி கர்ப்பத்தில் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருகிலே வந்து அவருக்கு பலவிதமான பிரார்த்தனைகளை செய்து தேவகியை ஆசீர்வதித்து தேவலோகம் சென்று விட்டார்களாம். அங்கே துவாபர யுகத்திலே கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன் கலியுகத்திலே வேங்கடவனாக எழுந்தருளி இதோ இங்கே கோசாலையிலே வேணுகோபால சுவாமியாக அவதரித்து அந்த கோக்களை எல்லாம் பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இதோ அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறான் வேணுகோபால சுவாமியாக. அப்படிப்பட்ட அந்த கோசாலையிலே கோ பூஜை மகோத்சவம் திருப்பதி கோசாலையில் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். वैष्णवाकृते गुरो जगन्नायका गुरुवायूरप्पा प्रभो विश्वनायका चाणुरान्तका हरे दीनरक्षका दुर्मदान्तका कृष्णा कंसनाशका कमललोचना कृष्णा पापमोचना जय जनार्दना कृष्णा राधिकापते नन्दनन्दना कृष्णा रुक्मिणीपते सुधाचन्दना कृष्णा शेषवाहना मुरळीमोहना कृष्णा हे घना घना पूतनान्तका कृष्णा सत्यजीवना कृष्णा पद्मलोचना भक्ततोषणा कृष्णा दैत्यशोषणा हे जनावना कृष्णा श्रीजनार्दना दुष्टशिक्षणा कृष्णा शिष्टरक्षणा सर्वकारणा कृष्णा साधुपोषणा जय जनार्दना कृष्णा राधिकापते नन्दनन्दना कृष्णा रुक्मिणीपते पाहि केशवा प्रभो पाहि माधवा पाहि मुकुन्दा कृष्णा पाहि गोविन्दा पाहि सुरेशा कृष्णा पाहि महेशा पाहि श्रीविष्णु कृष्णा पाहि वैकुण्ठा पाहि परेशा कृष्णा पाहि मां प्रभो. திருப்பதி திருமலை தேவஸ்தான நிர்வாக செயலாட்சி தலைவர் இதோ அங்கே ஏதோ அந்த பகவானுக்கு சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது திருமலையிலே அந்த புத்தகமானது திருமலை செயலாட்சி தலைவர்
விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். பகவானுக்கு சம்பந்தப்பட்ட ஆன்மீக புத்தகங்களை விடுதலை செய்து அவருக்கு சன்மானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பதியிலிருந்து கோசாலையிலிருந்து இந்த கோகுலாஷ்டமியை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் கைங்கரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அந்த காட்சிகளை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, அந்த கோசாலையிலே நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த கைங்கரிய காட்சிகளை நேரடி ஒளிபரப்பில் சேவிக்கலாம். அனைவருக்கும் இங்கே இலவசமாக அந்த காட்சிகளை சேவிக்கும் பாக்கியத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு செய்துள்ளது. ஆகவே ஏராளமான பக்தர்கள், குழந்தைகள் அனைவரும் கூட அந்த கோசாலைக்கு சென்று இன்று கோகுலாஷ்டமியை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு களிர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேபோல் இங்கே ஏராளமான பசுக்களை சம்ரட்சிக்கும் பொறுப்பிலே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சிறந்த சேவைகளை செய்து வருகிறது. இந்த கோக்களின் பாலைத்தான் திருமலையிலே நாம் அந்த பகவானுக்கு உபயோகப்படுத்தும் பாலாகட்டும், தயிர் சாதமாகட்டும், பக்தர்களுக்கு வழங்கப்படும் பாலை கூட இங்கிருந்து தான் இவர்கள் அந்த பகவானுக்கு கொண்டு சென்று சமர்ப்பிக்கிறார்கள். அப்படி பகவானுடைய இந்த கைங்கரியங்களுக்கு நாமும் நம்மால் ஆன உதவியை செய்து பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கோசாலையிலே கோகுலாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு கோபூஜை மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோ கஜேந்திர மோட்சத்தை கொடுத்த அந்த பகவானுக்கு நன்றி கடனாக கஜங்கள், யானைகள் இங்கே சேவைகள் இருக்கின்றன. யானைகளுடைய சேவையும் இருக்கிறது. அவைகளை கூட சம்ரட்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அஸ்வவாகனங்கள், அஸ்வங்கள், குதிரைகளை கூட இங்கே பராமரிக்கிறார்கள். அனைத்து விதமான விலங்குகள், பட்சிகள், மயில்கள் மற்றும் எருதுகள், பசுக்கள் ஆகிய அனைத்தும் கூட இங்கே சம்ரட்சிக்கப்பட்டு பகவானுடைய கருணா கடாட்சத்தால், கிருபையால் அவைகள் வளர்ந்து வருகின்றன. చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు, రేపల్లె వాడల్ని ఏలువాడు. చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు, రేపల్లె వాడల్ని ఏలువాడు. చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు, రేపల్లె వాడల్ని ఏలువాడు. మన గండాలు దాటించు నల్లవాడు. వెన్నెల దొంగోడు, తారంగాలు ఆడేవాడు, పిల్లని గ్రోవి ఊదేవాడు, వచ్చాడమ్మా వెన్నెల దొంగోడు. చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు, రేపల్లె వాడల్ని ఏలువాడు. చూడరండమ్మా వచ్చాడమ్మా కృష్ణుడు, రేపల్లె వాడల్ని ఏలువాడు. తొక్కిన పిల్లాడమ్మ, మడుగులో వాడిన గడుసోడమ్మ, వచ్చాడమ్మ గోవుల గోపన్న. పడగలు తొక్కిన పిల్లాడమ్మ, మడుగులో వాడిన గడుసోడమ్మ, వచ్చాడమ్మ గోవుల గోపన్న. ஓம் நமோ வெங்கடேசாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவ். திருப்பதியில் இருக்கும் அந்த எம்எல்ஏ திரு ஜங்காலப்பள்ளி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட இங்கே வந்து அந்த கோ சம்ரக்ஷண சாலையை சேவித்து அதிலே இருக்கும் அந்த வேணுகோபால சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவரை
மங்கள வாத்தியங்களுடன் வரவேற்றார்கள். இதேபோல் இங்கே வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்று பகவானுடைய சேவையிலே ஈடுபடுத்திக் கொள்ள அர்ச்சக சுவாமிகளும் உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, வேணுகோபாலனை சேவித்தால் நமக்கு உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விடுதலையாகுமாம். அதுவும் யமுனா நதிக்கரை ஓரத்திலே ஒரு காலை சற்று மடக்கிக் கொண்டு கையிலே புல்லாங்குழலை வாயிலே வைத்துக்கொண்டு அந்த கீதத்தை வாசிக்கும் பொழுது ஆனிரைகள் கூட தமது பசியை மறந்துவிட்டு பகவானுடைய அந்த திருமுகத்தையே திருவுருவத்தையே பார்த்து கொண்டிருக்குமாம். அப்படி குழந்தைகளிடம் கூட அன்பை கொண்டவன் அந்த தேவகி குழந்தையான கண்ணபிரான் என்கின்ற பாலகிருஷ்ணன் இங்கே வேணுகோபால சுவாமியாக. இந்த கிருஷ்ணனுக்கு உடன் பிறந்தவன், பெரியவன், மூத்தவன் என்று கூறப்படும் பலராமன் 6 முறை கர்ப்பம் தரித்த தேவகி பிறந்த குழந்தைகளை, தேவகி என்னுடைய கர்ப்பத்திலே பிறந்த குழந்தைகளை அப்படியே கம்சன் கொண்டு சென்று சம்ஹரித்து விட்டான். 6 முறை சிசு மரணத்திரை செய்து மகா பாதகத்திற்கு உள்ளானான். இப்படி 7 குழந்தைகளை 6 குழந்தைகளும் சம்ஹரித்தவனுக்கு 7வது குழந்தையான பெண் குழந்தை அவனுக்கு கிடைக்கவில்லை. அதுதான் மாயை என்று அந்த குழந்தை தான் கூறியதம் அசரீரவாணியாக, கம்சனே, உனக்கு விடிவு காலம் என்பது கிடையாது, விநாச காலே விபரீத புத்தி என்பார்கள். அப்படி உனக்கு இந்த அஷ்டம கர்ப்பத்திலே பிறந்த குழந்தையினால்தான் உனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது. அவன் பிறந்து ஆயர்பாடியில் ரேப்பலியிலே வளர்ந்து வருகிறான். அவன் உனக்கு தெரிய மாட்டான். அவன் தான் உன்னை சம்ஹரிப்பவன் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டதாம் அந்த மாயையானது. அப்பொழுதிலிருந்தே கம்சனுக்கு பயம் தோன்றிவிட்டது. தேவகிக்கு நிறை மாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிரம்மாதி தேவர்கள் சிறைச்சாலையில் தேவகி கர்ப்பத்தில் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருகிலே வந்து அவருக்கு பலவிதமான பிரார்த்தனைகளை செய்து தேவகியை ஆசீர்வதித்து விட்டு சென்று விட்டனர். சகல தேவர்களும் அந்த எம்பெருமானுடைய அவதாரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க, தெலுங்கு சிராவண மாதம் பகுள அஷ்டமி அன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் நன்னாளிலே ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவகி நந்தனாக க்ஷேத்ரக்னனாக மனித அவதாரம் எடுத்தான் கண்ணபிரான். அவன்தான் கிருஷ்ண அவதாரத்திலே துவாபர யுகத்திலே அவதரித்தவன். ரேப்பள்ளியை சேர்ந்த குழந்தை, அதாவது ஆயர்பாடிக்கு வந்து விட்டது. குழந்தையை பிரசவித்து ஒருமுறை பார்த்து மயக்கத்தில் சென்று விட்டாள் தேவகி. வசுதேவன் குழந்தையை பார்த்து பூசணி பழம் போல் இருந்தானாம். திவ்ய தேஜஸுடன் ஜொலித்துக் கொண்டுள்ளான். தேகம் நீலவர்ணத்திலே. அது நடு இரவு நேரம். விடிந்தால் கம்சனுக்கு ஒப்படைக்க வேண்டும். புரிபால கோபால ராரா கிருஷ்ணா, ஸ்ரீ குருவாயூரப்பா இட்டு ராரா கிருஷ்ணா. புரிபால கோபால ராரா கிருஷ்ணா, ஸ்ரீ குருவாயூரப்பா இட்டு ராரா கிருஷ்ணா. புரிபால கோபால ராரா கிருஷ்ணா, ஸ்ரீ குருவாயூரப்பா இட்டு ராரா கிருஷ்ணா. புரிபால கோபால ராரா கிருஷ்ணா, ஸ்ரீ குருவாயூர. ஜெய ஜனார்தனா கிருஷ்ண ராதிகாபதே, நந்த நந்தனா கிருஷ்ண ருக்மிணீபதே. जनार्दना कृष्ण राधिकापते, नन्दनन्दना कृष्ण रुक्मिणीपते. गरुडवाहना कृष्ण गोपिकापते, शरणुमोहना कृष्ण प्रभो सद्गते. जय जनार्दना कृष्ण राधिकापते, नन्दनन्दना कृष्ण रुक्मिणीपते.
प्रभो विश्वनायका चाणुरान्तका हरे दीनरक्षका दुर्मदान्तका कृष्णा कंसनाशका कमललोचना कृष्णा पापमोचना जय जनार्दना कृष्णा राधिकापते नन्दनन्दना कृष्णा रुक्मिणीपते सुधाचन्दना कृष्णा शेषवाहना मुरळीमोहना कृष्णा हे घना घना पूतनान्तका कृष्णा सत्यजीवना परमपावना कृष्णा पद्मलोचना भक्ततोषणा कृष्णा दैत्यशोषणा हे जनावना कृष्णा श्रीजनार्दना दुष्टशिक्षणा कृष्णा शिष्टरक्षणा विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ